யூனிவர்ஸ் எனக்கு வந்துட்டு எவ்வளோ பாட பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இசைனா. ஏன்னா நான் அதே தான் ரொம்ப வளர்ந்துருக்கேன். அதாவது ரசித்து இந்த லைஃப்பில் வந்துட்டு இந்த தாலாட்டு பாடுறதுலேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சொல்லப்போனால் நான் பிறக்காத போது அவ்வளோ ஏன் சுதந்திரம் கிடைக்காதுக்கு முன்னாடிலேருந்து பண்ண பாட்டெல்லாம் கூட இப்போ கேட்பேன். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, இப்போ வர ரீசெண்டாக நம்ம பார்க்குறது வேறு, அப்போ நம்ம பார்க்காம இருந்து கேட்குறது வேறு. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் அந்த சாங்ஸ் நான் கேட்பேன். அது என்னோட ஸ்டூடெண்ட் என்ன கேட்பான், ஏன் மிஸ் நீங்கள் இந்த மாதிரி ஓல்டு சாங்லாம் கேட்குறீங்க, நியூவாக தெரியாது. நான் அவ்வளோ உண்மையிலே பார்க்க மாட்டேன். புக்கு படிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நிறைய தெரியாது. இப்போ சூர்யா சாங், தனுஷ், விஜய் சேதுபதி, இந்த மாதிரி நிறைய காதில் அழகாக நல்லா இருக்கிற சாங்ஸ், கமல்ஹாசன் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மெலடிஸ் ரொம்ப பிடிக்கும். அதே போல் தான் நிறைய பாட்டு ரஹ்மான், ஹரிஹரன் ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் தான் சில சமயம் பாட சொல்லுவாங்க. சில ஒவ்வொரு தடவை ஒரு பாட்டு போடும்போது அது இருக்குது போரிங்காக இருக்கும் போல இருக்குது. எப்படின்னா ஆல்பம் சாங்ஸ் தான் அது கேட்டு இப்போ இருக்கிற குழந்தைங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நான் பாடுறது கண்ணை கலைமானி, இஞ்சி ஈடுபடுறதா, வெண்ணிலவே வெண்ணிலவே, நெக்ஸ்ட் வந்துட்டு போராளி பொண்ணு தாயி, இந்த பாட்டெல்லாம் அதுங்க கேட்கும் போதும் சரி. அப்புறம் வந்துட்டு அத்தங்கர மருமே அரச மறையிலே, அதெல்லாம் அது கேட்டதெல்லாம் அதுங்களுக்கு என்ன போர் அடிக்கும் போல இருக்கு எனக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் எனக்கு கேட்டு உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் சொல்லி எனக்கே தெரியாது. சொல்லப்போனால் ஆல்பம் சாங்ஸ் அதுங்க கேட்கறது. அதில் பர்டிகுலராக எனக்கு நிறைய இந்த திருவிழா டைமில் போடும்போது பட்டாம் பூச்சி நீ தொட்டா சொல்லி என்ன ஒன்று வரும், அதெல்லாம் எனக்கு கேட்டு எனக்கு கேவலமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுங்க ரசிக்குதுங்க. ஸோ இந்த கால குழந்தைங்க இல்லையா, ஸோ அதுங்க தப்பு சொல்ல முடியாது. அப்போ நான் அதுங்க ஒன்று கேட்டேன், சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சவுண்ட் வச்சு ராகம் வச்சு நீங்கள் பாட ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே நான் ரசிப்பேன். ஐட்டம் சாங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. உண்மையுமே அதில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள்லாம் அதில் தனி செம்மையாக இருக்கும் சில சாங்ஸ் எல்லாம். அதனால் அதில் ரொம்ப பிடிச்சது நான் உங்களுக்கு கேட்டுட்டு போகும்போது சொன்னேன், சரி ஓகே நீங்கள் வந்து எல்கேஜிலேருந்து ஜானி ஜானி எஸ் பாப்பாலாம் பாடுவீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ணி ராகம் தயாரிச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க பாடும்போது இல்லை எனக்கு வேறு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதுங்க வேறு மாதிரினா அதே ராகத்தில் தான் வந்தது. அப்போ நான் சொல்லி கொடுத்தேன், இல்லை இப்படி பாருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஓகே மிஸ் நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது ஒன்று தான், என்னன்னா ஜானி ஜானி எஸ் பாப்பா 18 சுகர் நோ பாப்பா அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பகிர்ந்து சிரிச்சிட்டேன். மிஸ் என்ன பாடு இது அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஜானி ஜானி எஸ் பாப்பா 18 சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத் நோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத் ஹா 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 அப்படின்னு சொல்லி என்ன கொல்லும் சிரிச்சு இந்த மாதிரி கேட்டது இல்லை, படது இல்லை இது ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் சாங் தான். யாரும் எடுக்காதெல்லாம் இல்லை. ஏன்னா பொன்மேனி ஒரு இந்த பாட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம்னு எனக்கு தெரியாது. நீலா காயுது அந்த மாதிரி அது மாதிரி அது கபடி 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 நான் அடிப்பாக்க ரெடி அந்த சாங்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அப்போ அந்த மாதிரி இருக்கிற பாட்டில் நீங்கள் கேட்குறீங்க தானே. கருப்பான கையால் என்ன பிடிச்சா அந்த சாங். அப்புறம் ஒரு பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச படம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு தொட்டை தொட்டை எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிறது தெரிய வைக்கணும். ஸோ இது ஒரு ராகம் தான், இது ஒரு இசை தான். ரசிக்கிறதுக்கு தான் நமக்கு காதுகள் இருக்கு, அதுக்காக தான் நாங்கள் மியூசிக் போடுறாங்க அப்படிங்கிறது சொல்ல வச்சு ஒரே சிரிப்பதுங்களுக்கு. மறுபடியும் இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜானி ஜானி டோட்டல் அந்த சாங் மறந்துட்டு இந்த சாங்க்கு வந்துச்சு. அதே விஷயம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணி மறக்காம ஜானி ஜானி எஸ் பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.